அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் பிரணவின் வணக்கங்கள். திருவண்ணாமலையில அந்த போலீஸ் 2 காவல் கான்ஸ்டபிள் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்திருப்பீங்க. ஒரு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு 19 வயது இளம் பெண்ணை இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த விஷயத்த பார்க்க வந்து ஒரு 2, 3 நாளா வந்து அந்த கரூர் சம்பவம் நான் அந்த நியூஸ் பேப்பர் வந்த முதல் நாளே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்திலேயே வந்து ஃபுல்லா போயிட்டே இருந்தோம். இன்னைக்கு வந்து பார்க்க வந்து கள்ளக்குறிச்சியில திரு இபிஎஸ் அவங்களே வந்து பேசியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு 2வது டைம் வந்து அங்க மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தொகுதி வரை போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல திரு இபிஎஸ் அவங்களும் பேசியிருக்காங்க. நிறைய பேர் யூடியூபர்ஸும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க வந்து நான் இந்த வீடியோ போடுறது ஆக்சுவலா லேட்டு தான். அப்படி யாராவது வந்து நினைச்சீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது வந்து லேட்டா போடுறதுக்கு. ஆனா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் பத்தி பேசியிருக்க வேண்டியது, நடந்த அன்னைக்கு பேசியிருக்க வேண்டியது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து திருவண்ணாமலைக்கு 29ஆம் தேதி ஆந்திரால இருந்து ஒரு லாரியில ஒண்ணு வாழை மரத்தெல்லாம் ஏத்திட்டு வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரும் லாரி டிரைவர், லாரி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. லாரி டிரைவர் அவரு. லாரி ஒண்ணு வாடகை கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். டெலிவரி பண்ற இடத்துக்கு வந்திருக்கலாம். திருவண்ணாமலைக்கு அவர் வந்துட்டு இருக்காரு. அவரோட டெஸ்டினேஷன் திருவண்ணாமலை. 29ஆம் தேதி காலையில வந்துட்டு இருக்காரு. விடிய காலையில வந்து 2 மணிக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்காரு. திருவண்ணாமலையோட எல்லைக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல இந்த ரோந்துல இருந்த போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2 பேரு. அவங்க பேர் என்னன்னா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுரேஷ் ராஜ் அப்படின்றவருக்கு 30 வயசு, சுரேந்தர் அப்படின்றவருக்கு 32 வயசு. இவங்க 2 பேரும் வந்து ரோந்து பணியில இறந்திருக்காங்க. அந்த லாரியை பார்த்துட்டு மடக்கி விசாரிச்சிருக்காங்க. மடக்கினா ஓரண்டு பாட சொல்லி விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுல வந்து பார்க்க வந்து லாரியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்து ஒரு 2 பெண்கள் வந்து இறங்கியிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து இவங்களோட தங்கச்சி, அவங்களோட தங்கச்சி பொண்ணு. அவங்க 19 வயசு ஆகுது. ஸோ வந்து இந்த லாரி டிரைவர் கூட இந்த 2 பெண்களை பார்த்த உடனே அவருக்கு சந்தேகம் வந்திருக்கு. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இது என்னோட தங்கச்சி, அவங்களோட தங்கச்சியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது சந்தேகம் வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, நான் வந்து 2 பேரும் என்னோட பைக்ல கூட்டு போறோம். ஒருத்தரும் ஒரு பைக்ல கூட்டு போறோம். நீங்க வந்து திருவண்ணாமலைக்கு கோயில வந்து நீங்க பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை கோயிலா, போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்றது ஒரு கோயில் தான் அப்படின்னு சொல்லி தான் வந்து நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தினமலர் பேப்பர்ல அப்படிதான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்க வந்து கோயில வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு லாரி தானே ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே என்னமோ இங்க இருந்து போயிட்டு வந்திருக்காங்க. பைக் எடுத்துட்டு 2 பேரை ஏத்திட்டு கிளம்பிட்டாங்க. ஏதோ ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுல போயிட்டு அந்த அம்மாவுக்கு முன்னாடியே வந்து அந்த பெண்ணை வந்து கற்பழிக்கிறாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. தகவல்கள் எல்லாம் அப்படிதான் வருது. ஸோ வந்து அவங்களுக்கு இந்த இதை தாண்டி கருப்பு அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே அவங்க ஊரை சேர்ந்தவங்களுக்கு அந்த ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த நீங்க படங்கள் எல்லாம் வந்து பார்த்திருப்பீங்க. என்ன ரேப் பண்ணிட்டேன் அப்படின்றத என் கருப்பு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பழைய படங்கள்ல சொல்லுவாங்க. அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்க வந்து நமக்கு இது வந்து ஆஹ் எப்படி சொல்றதுன்னே தெரியல. இது மக்களாக நீங்க தான் வந்து சொல்லணும் கமெண்ட் செக்ஷன்ல. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க ஹைவேல வந்து விட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. போயிட்ட உடனே அவங்க என்ன என்ன நினைச்சு விட்டு போனாங்கன்னு தெரியல. அவங்க திருப்பி அழுதுட்டே இருந்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்த லோக்கல்ஸ் இந்த ஹைவேஸ்ல இந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு எங்க ஊர்ல 3:30 மணிக்கே முடிச்சுட்டு வாக்கிங் போறது அப்படியே சுத்தி நடக்கிறதுலாம் பழக்கம் உண்டு. அந்த இடத்துல காலையில போனவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 4:30 மணி வாக்குல கூட்டிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்ட உடனே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல அவங்க உடனே 4:30 மணிக்கு 108 கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போற உடனே அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தோட எஸ்பியை வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு இந்த மாதிரி உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்ச உடனே இந்த 2 பேர் கூப்பிட்டு கேட்கவும் இவங்க 2 பேர் ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இப்போ தற்காலிக டிஜிபியா இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்களை வந்து இதெல்லாம் விசாரிச்சு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் வந்து நிரந்தர பணி நீக்கம் செஞ்சாங்க. இப்போ அவங்க 2 பேரும் போலீஸ் கிடையாது. இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நிரந்தர பதவி நீக்கம் சஸ்பென்ஷன் கிடையாது, சஸ்பென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து காத்திருப்போர் பட்டியலும் கிடையாது. இப்போ அவங்க நிரந்தரமா போலீஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தான் இப்போ எல்லா நியூஸ் ரிப்போர்ட் பண்றாங்க. டிஜிபி வெங்கட்ராமன் அவங்க வந்து இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி வந்து அரசியலமைப்புல 311 அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இன்னைக்கு இபிஎஸ் அவங்களாம் வந்து கள்ளக்குறிச்சியில 2வது நேத்துக்கும் பேசியிருந்தாங்க, இன்னைக்கு பேசுறாங்க. அங்க பேச வந்து அவர் குறிப்பிட்ட இது என்னோட கருத்து தான். இன்னைக்கு அவரும் பேசுறதுனால அவரோட வார்த்தைகளை குறிப்பிட்டு நானும் வந்து பேசுறேன். ஒரு நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களுக்கு காவல்துறை தான், கொடுக்க வேண்டியவங்க காவல்துறை தான். அப்படி அவங்களே வந்து இந்த மாதிரி 2 பேரை வந்து செய்யறாங்க அப்படின்னா, விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு என்டிடிவி, இந்தியா நவ் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து வெளியே போகுது அப்படின்னா, தமிழ்நாடு காப் ஹஸ் ரேப்ட் 2 கேர்ள்ஸ் 1 கேர்ள் அப்படின்ற மாதிரி தான் வரும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மதர் அப்படின்னு வரும் வந்து. அப்ப தமிழ்நாட்டுக்கு அந்த கெட்ட பேர் இருக்கும். தமிழ்நாடுல முன்மாதிரியான மாநிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம் வந்து
இந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்து ஒரு ஃபாரின் நியூஸ்லாம் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியாஸ் போடுவாங்க. இந்த விஜய் அவங்க 41 பேர் இறந்ததுக்கே வந்து வெளிநாட்டுல உள்ள நியூஸ்லாம் வந்து போட வந்து ஒரு ஆக்டருக்காக இந்தியால இந்த மாதிரிலாம் கிரைஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அங்க உள்ள ஊர்கள் வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து கமெண்ட் பண்றாங்க. ஸோ வந்து இது தமிழ்நாட்டோட பேரே வந்து கெடுக்கிற மாதிரி தான் அது வெளியே இருக்கு. இது என்னோட கருத்து, ஓப்பனான கருத்து தான் நான் பதிவிடுறேன். ஸோ வந்து உங்களோட கருத்து நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்காம இருக்க நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு பொதுமக்களா என்ன பண்ண முடியும் அப்படின்ற உங்களோட கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்ப்போம்.